எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்தலனா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆரம்ப சீன்ல வந்துட்டு லூவோ ஒபிகுரோவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒபிகுரு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பா, எவ்ரி 10 செகண்ட்ஸ் வந்துட்டு நீ என்ன தொடலனா சின்ன வந்துட்டு நான் கொலை பண்ணிடுவேன். லூ வந்துட்டு குச்சிட்டே வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளோட தலைமுடியில வந்துட்டு ஒபிகுருவை தொட்டுடுறா. இதாயிட்டு பிறகு ஒபிகுரு இன்னொரு சேலஞ்ச் கொடுக்குறா. இப்போ வந்துட்டு நீ என்ன கொலை பண்ணது ட்ரை பண்ணு. இதுக்கு லூ என்ன சொல்றானா, நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணதுக்குலாம் விருப்பம் இல்லை, ஏன்னா என்னோட ஃபேமிலியோட நம்பர் 1 ரூலே வந்துட்டு கொலை பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு ஒபிகுரு வந்துட்டு என்ன ரூல் இது வந்துட்டு. இதுக்கு லூ என்ன சொல்றானா, அவளோட மொத்த ஃபேமிலி சாக்கமோட்டோ, ஷின், அயோ, அப்புறம் ஹானா இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஃபேமிலியில ஒருத்தரும் வந்துட்டு அவளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. இது கேட்டு ஒபிகுரு என்ன சொல்றானா, உனக்கும் சாக்கமோட்டோ ஃபேமிலிக்கு எந்த கனெக்ஷனும் இல்ல. இதை கேட்டுட்டு லூக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வருது. அப்பதான் லூக்கு வந்துட்டு அவளோட போதை வந்துட்டு தெரிஞ்சிது. அப்புறம் நினைச்சிட்டு இருக்கா, நான் வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. லூ வந்துட்டு அப்பப்போ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஒபிகுருக்கு வந்துட்டு தெரியுது, இவ்வளவு நேரம் வந்துட்டு லூ ஜோக்ல தான் இருந்தா, இப்பதான் வந்துட்டு சீரியஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஸ்ட்ராங் பீப்பிள் வந்துட்டு கண்டாலே ஒபிகுருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா. ஷின்னுக்கு அப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் வந்துட்டு சேஃப் தானே. பாயில்டு வந்துட்டு இந்த சைட்ல என்ன சொல்றானா, நீ வந்துட்டு வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு அடிக்க வரியா, உன்னாலலாம் முடியாது, உன்னோட ஃபேமிலி வந்துட்டு கண்டிப்பா டேஞ்சர்ல தான் இருக்காங்க. இதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றேன்னா, நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி பத்தி கவலையே படல, ஏன்னா நான் வந்துட்டு நிறைய பேரை நம்பிட்டு இருக்கேன், அவங்க வந்துட்டு என்னோட ஃபேமிலி காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயில்டு வந்துட்டு செம்மையா பஞ்ச் பண்றா. இதுல பாயில்டு வந்துட்டு பில்டிங் வெளியவே போயிட்டு விழுறாரு. சாக்கமோட்டோ இப்போ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு ஃபாஸ்டா. பாயில்டு ராக்கெட் பஞ்ச்லாம் ட்ரை பண்றா, ஆனா ஒண்ணுமே ஆகுறது இல்ல. அப்போதான் வந்துட்டு பாயில்டு யோசிச்சுட்டு இருக்கா, ஓ இதுதான் சாக்கமோட்டோ, இவரை ஏன் வந்துட்டு லெஜெண்டரி ஹிட்மேன் சொல்றாங்கன்னு இப்ப புரியுது. பாயில்டு வந்துட்டு அவனோட டைனமைட் பாம்ஸ் வந்துட்டு போட்டுட்டே இருக்கா. ஆனா அந்த பாம்ஸ் மொத்தையும் வந்துட்டு சாக்கமோட்டோ கையிலே வந்துட்டு பிடிக்கிறாரு. அப்புறம் பாயில்டு வந்துட்டு செம்மையா குத்துறாரு அந்த பாம் வச்சுன்னு. 5 வருஷம் ஆயிட்டு பிறகு கூட இந்த மனுஷன் எவ்வளோ செம்மையா ஃபைட் பண்றாரு, எப்படி இதெல்லாம் முடியும்னு பாயில் நினைச்சிட்டு இருக்கா. சாக்கமோட்டோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, பாயில் நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் தான், அந்த காலத்துலலாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை வச்சுன்னு ஜனங்களை காயப்பட்டிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்போ வந்துட்டு என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுன்னு எனக்கு பிடிச்ச ஆளை வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்றேன். ஒரு பெரிய ராட்னோவில தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க. அது மேலேயே வந்துட்டு போயிட்டு சாக்கமோட்டோ பாயில்டு உட்காந்துடுறாங்க. பாயில்டுக்கு வந்துட்டு இப்போ புரிஞ்சுட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா, நான் நினைச்சிருந்த சரிதா, நீ தான் வந்துட்டு நிஜமாலுமே சிக்மா மேன், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அதுக்குள்ளேயோ ஏயோவோ ஹானா வந்துட்டு மைக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டு ஷின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டு ஹாண்டட் ஹவுஸ்ல தானே இருந்தோம், இப்போ எப்படி இங்க இருக்கோன்னு. அதுக்கு ஷின் என்ன சொல்றானா, நீங்க வந்துட்டு மயங்கி வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயோட டவுட் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, ஏன்னா ஷின்னோட துணிலாம் வந்துட்டு டர்ட்டியா இருக்கு. சாக்கமோட்டோ வந்துட்டு பக்கத்துல இல்ல. ஷின் என்ன சொல்றானா, நான் போயிட்டு அவரை கண்டுபிடிக்கிறேன்னு. சாக்கமோட்டோவை பிரேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சாக்கமோட்டோ வந்துட்டு ஒரு கடையில 5 பண்ணு கூட வாங்குறாரு. பாயில் வந்துட்டு ஒரு பண்ணு கேட்கறா, அத்தையும் வந்துட்டு சாக்கமோட்டோ தராரு. இதுக்கு மேல எல்லாம் தர முடியாது, இதெல்லாம் வந்துட்டு என் ஃபேமிலிக்கு. அப்பதான் வந்துட்டு ஷின் வரா. சாக்கமோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா, ஏன்னா சாக்கமோட்டோ இப்போ செமையா இருக்காரு பாக்குறதுக்கு ஸ்லிம்மா. என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரன் பண்ணிட்டப்பா, ரொம்ப ஓட வச்சுட்டா இந்த பையன் என்ன, அதால இருந்தே நான் வந்துட்டு வெயிட் எல்லாம் லூஸ் பண்ணிட்டேன். பாயில் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, உன்னை கொலை பண்ணுறதுக்கு 1 பில்லியன் என்ன வந்துட்டு தரேன்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி உனக்கு தெரியுமா, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணுவாங்கன்னு. இத்த வந்துட்டு ஆயோ கேட்டுடுறாங்க. இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஃபுட் கோர்ட்ல உட்கார வச்சுட்டு எல்லா மொத்த கதையை வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. லூவோ ஒபிகுரு வந்துட்டு ஹானாக்கு காட்டன் கேண்டி வாங்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. சாக்கமோட்டோ வந்துட்டு ஆயோ கிட்ட எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி 1 பில்லியன் என்ன கொடுக்கறதா இருக்கிறாங்க, என்ன வந்துட்டு யாருன்னா கொலை பண்ணா. இதை கேட்டு ஆயோக்கு ரொம்ப கோவம் வருது. சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா, நம்ம வந்துட்டு ப்ராமிஸ் பண்ண தானே நம்ம 2 பேருக்குள்ள சீக்ரெட்ஸ் இருக்காதுன்னு. ஆயோ வந்துட்டு பாயில்டே மெட்டுறாங்க, நீ வந்துட்டு சாக்கமோட்டோவை நெக்ஸ்ட் கொல்லுறதுக்கு ட்ரை பண்ணாத. சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா, நம்மளோட ஃபேமிலி ரூல் நம்பர் 6 தெரியுமா, நம்ம யார்கிட்டயோ எதுவோ நம்ம ஃபேமிலியில மறைக்க மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், இந்த விஷயத்த டேக் கேர் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் சண்டை குடுத்துன்னு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கலந்துக்க கூடாது. இதுக்கு சாக்கமோட்டோவோ ஓகேன்னு சொல்றாரு. ஷின் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட கேட்கறா, இப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 1 பில்லியன் என்ன தரேன்னு சொல்றாங்களே, அவங்க யார் இந்த மாதிரி சொன்னது, யார் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சிருந்துன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாயில்டு என்ன சொல்றான்னா, டான் டோன்காய் குரூப்போட பாஸுக்கு மேபி தெரிஞ்சிருக்கோம், ஆனா அவர் வந்துட்டு எங்க இருக்காருன்னு எங்களுக்கும் தெரியாது, பிளஸ் டான் டோன்காய் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாக்கமோட்டோ, லூ, ஷின் வந்துட்டு ஒரு வீடியோ ரெண்டல் ஸ்டோருக்கு தான் போறாங்க. சாக்கமோட்டோ பாத்தீங்கன்னா பழைய மாதிரி தடியாயிட்டு இருக்காரு. அங்கத்துல இருந்து ஒரு சீடியோ எடுத்து பாக்குறாங்க, டான் டோன்காய்னு. இது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பிளேஸ் ஆமா. இதுல இருந்து அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும், அந்த மூவியை கூட வந்துட்டு பிளே பண்றாங்க. அந்த மூவில வந்துட்டு தெரிய வருது, டான் டோன்காய்ன்ற ஒரு ஹிட்மேன் ஏஜென்சில வந்துட்டு 50க்கும் மேல ஹிட்மேன் வந்துட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு ஷின்னு நோட் புக்ல எழுதிட்டே இருக்கா. ஆனா சாக்கமோட்டோ பாத்தீங்கன்னா உறங்கி விழுந்துட்டு இருக்காரு. இந்த மூவி பாக்குறதுக்கே வந்துட்டு அவங்க மில்லியன்ஸ்ல பே பண்ணி தான் பாத்துருக்காங்க. அந்த காசு எப்படி வந்துச்சுன்னா, சாக்கமோட்டோ வந்துட்டு அவரோட ஹிட்மேன் காலத்துல வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிட்டு இருந்தாராமா. அந்த ஸ்டோர் ஓனர் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றாரு, உஷாரா இருப்பா, உன்னை தேடி நிறைய ஆட்கள் வர சான்சஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த சீன்ல ஒரு பில்டிங் உள்ள ஆர்டர் குரூப் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஆள் வந்துட்டு நகுமோ கிட்ட கேக்குறாரு, நீ வந்துட்டு நிஜமாலுமே சாக்கமோட்டோவை போயிட்டு பாத்தியான்னு. அதுக்கு நகுமோ என்ன சொல்றானா, சாக்கமோட்டோன்ற ஒரு ஆளே வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரியாது. இதை கேட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வருது.
ஷிஷிபான்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு சொல்றாரு, காமா இருப்பா, இப்ப நம்ம வந்துட்டு பாஸ் வந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்பவே அங்க வந்துட்டு ஒரு வயசான தாத்தா வந்துட்டு வராரு. இவர் தான் வந்துட்டு JAA கம்யூனிகேஷனோட கோஆர்டினேட்டராமா. வந்துட்டு ஆர்டர் குரூப்க்கு ஒரு வணக்கம் போடுறாரு. இந்த தாத்தா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நியூ மிஷன் தராரு. ஒரு அன்னோன் கில்லராமா அவர் வந்துட்டு JAA இருக்கிற ஹிட்மேன் எல்லாம் வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் 30 ஹிட்மேனை வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. JAA அசோசியேஷன் வந்துட்டு இந்த ஆர்டர் குரூப் கிட்ட வந்துட்டு ஒரு மிஷன் வந்துட்டு தராங்க. இந்த மிஸ்டீரியஸ் கில்லரை வந்துட்டு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு தரதுக்கு. அதுக்குள்ளேயோ சாக்கமோட்டோ ஷின் லூ வந்துட்டு டான் டொன்காயோட பேஸ்ல வந்துட்டு போறாங்க. கீழே வந்துட்டு 2 அடியாளுங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 1 பில்லியன் என்ன தராங்களாப்பா சாக்கமோட்டோவை கொலை பண்ணா. இதை கேட்டுனே வந்துட்டு ஷின்னோ சாக்கமோட்டோவோ அவங்க 2 பேரையும் வந்துட்டு தாக்குறாங்க. லூ வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா இவங்க 2 பேர் கிட்ட பாஸ் வந்துட்டு எங்க இருப்பாருன்னு. அதுக்கு ஷின் என்ன சொல்றானா, நீ வந்துட்டு மூவி பாத்தியா இல்லையா, பாஸ் வந்துட்டு எப்பவுமே டாப் ஃப்ளோர்ல தான் இருப்பாரு, நம்ம வந்துட்டு விண்டோ மூலியமா தான் அவர்கிட்ட போனோம். இவங்க எல்லாரும் வந்துட்டு டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. ஆனா ஷின்னுக்கு வந்துட்டு எதுவுமே ரீட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த டாப் ஃப்ளோர் வந்துட்டு எம்டியா இருக்கிற மாதிரி இருக்குது. டோர் ஓபன் பண்ணும்போது எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஏன்னா அங்க நிறைய டெட் பாடிஸ் வந்துட்டு கீழே இருக்குது. அது நடுவில் வந்துட்டு யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அதுதான் வந்துட்டு நகுமோ. அவன் சொல்றான், அவன் தான் வந்துட்டு டான் காய் ஓட எல்லா ஹிட்மேனும் வந்துட்டு கொன்னா, பிளஸ் அவங்களோட பாஸை கூட. இப்போ சாக்கமோட்டோட டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. ஷின்னு பின்னாடி வந்துட்டு ஷின்னோட கழுத்துல வந்துட்டு கத்தி வச்சுன்னு குத்துறா. ஆனா இது வந்துட்டு ஒரு ஜோக் தான், பிராங்க். இந்த நைஃப் வந்துட்டு ஃபேக்கு. இவங்க எல்லாரும் கோவாயிட்டு நகுமோ வந்துட்டு ஜோக்ல அடிச்சிட்டு இருக்காங்க. திருப்பியும் வந்துட்டு எங்களை ஏமாத்திட்டியான்னு. நகுமோ என்ன சொல்றானா, அவனுக்கு கூட டான் காயோட எல்லா ஜனங்களையும் கொல்லணும்னு தான் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு முன்னாடி யாரோ வந்து கொண்டுட்டாங்க. யாரோ ஒரு மிஸ்டீரியஸ் கில்லர் தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஹிட்மேனையும் வந்துட்டு கொண்டுட்டு ஒரு எக்ஸ் மார்க் வந்துட்டு போட்டு போயிட்டு இருக்கான். இவன் பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ் இல்லைன்னா ஸ்லர்ன்னு கூட கூப்பிடுறாங்க. சாக்கமோட்டோக்கு வந்துட்டு புரியுது இது எல்லாத்துலயும் வந்துட்டு ஆர்டர் குரூப் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கும். அதுக்கு லூ வந்துட்டு கேட்கற ஆர்டர் குரூப்னா என்னதுன்னு. அதுக்கு நகுமோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் குரூப், பெரிய பெரிய ஹிட்மேன் தான் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு JAA ஓட ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் வேற ஹிட்மேனை தான் வந்துட்டு கொல்றதுக்கு இவங்களோட வேலையே. அதாவது ஒரு லெவல் ஐட்பருக்கு ஜாஸ்தி ஹிட்மேன் இருக்காங்கன்னா பிளஸ் தேவையில்லாத வேலை பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு கொல்றது தான் அவங்க வேலை. சாக்கமோட்டோ கூட இந்த ஆர்டர் குரூப்ல வந்துட்டு இருந்தாரு. நகுமோ வந்துட்டு சாக்கமோட்டோக்கு வார்னிங் கொடுக்குறா, நீ வந்துட்டு ஜாக்கிரதையா இரு, ஏன்னா இப்பதான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணா 1 பில்லியன் என்னெல்லாம் கொடுக்குறேன்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல யாரோ ஒரு ஆள் வந்துட்டு எக்ஸை தான் வந்துட்டு வால் மேல வஞ்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு சாக்கமோட்டோவோட கடைக்கு வந்து அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு விடுறது இல்லை யாரையோ. அவரோட பொண்ணு வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் பேண்டேஜ்லாம் போயிட்டு தரா. நகுமோ வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ வந்துட்டு 5 வருஷத்துல ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்க, பாயில்ட ஃபைட் பண்றதுக்கே நீ வந்துட்டு இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாயிடுச்சு, பின்ன மற்ற ஹிட்மேன் எல்லாம் வந்துட்டு எப்படி ஃபைட் பண்ணுவ. அதுக்கு சாக்கமோட்டோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காரு, கண்டிப்பா நான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு எதனா ஆகலாம். சாக்கமோட்டோ வந்துட்டு சிட்டி ஃபுல்லா வந்துட்டு சைக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைட்ல ஷின் வந்துட்டு கடைக்கு வர கஸ்டமர்ஸோட மைண்ட் எல்லாம் வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதோட எபிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. லூக்கு வந்துட்டு புரியுது அவ வந்துட்டு குச்சிட் பெருக்கு தான் ஸ்ட்ராங் ஆகுறான்னு. அதுக்காகவே இவ வந்துட்டு நிறைய பாட்டிலாம் வந்துட்டு குச்சிட்டு இருக்கா. ஒரு கஸ்டமரோட தலையிலே வந்துட்டு பாட்டில பிரேக் பண்றா. பார்த்தா அவரும் வந்துட்டு ஒரு ஹிட்மேன் தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 6ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.